like a bird on a tree. I'm just sitting here, I got time. ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தா டைட்டில் தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கோப்ரோக்கு பார்த்தீங்கன்னா மைக் செட்டப் பண்ண போகிறோம். அண்ட் மைக்கு அடாப்டர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வச்சிட்டேன். ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அமேசான் மித்த வெப்சைட்டில் செக் பண்ணால் 7,000 8,000 இருக்கும். பட் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்டரும் மைக்கும் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் வந்துட்டு அதை வந்து செட்டப் பண்ணோம். ஏன்னா செட்டப் பண்ணுறது கொஞ்சம் பெரிய டாஸ்க். ஏன்னா போயாவோட மைக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ போயாவோட மைக்கோட லென்த் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய லென்த் அது. ஸோ அதை அப்படியே ஹெல்மெட்டில் சுற்றி ரவுண்ட் பண்ணி வைக்கணும். அதோட கண்டென்சர் வேறு இருக்குமா, கண்டென்சர் வேறு எங்கே வைக்கணும் சின்ன கன்ஃபியூஷனில் வேறு இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணி வைக்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹெல்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மைக் செட்டப் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அடாப்டர். ஸோ எங்கே வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மாலில் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4,500 இருந்துச்சு. ஸோ அமேசானோ மித்த வெப்சைட்டில் செக் பண்ணேன்னு வச்சுங்க ஒரு 7,000 8,000 அப்படிக்கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து ஸ்டாக் எதுவுமே இல்லை, 3 ஸ்டாக் தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்டாக் நான் வாங்கிட்டேன். அடுத்து நான் செக் பண்ணும்போது எந்த ஸ்டாக்குமே இல்லை, திருப்பி அதோட ஸ்டாக்கும் 8,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அண்ட் அதை அடுத்த ஆஃபர் தான் போட்டால் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா போயோ மைக் ஒன்று வாங்கியிருந்தேன், அதோட இது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இருக்குன்ட்டு. ஸோ வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் பின்னாடி அட்ரஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் தான் இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம போயோ மைக் வாங்கியாச்சு. அண்ட் கோப்ரோவோட அஃபிஷியலோட மைக் அடாப்டரும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இந்த மைக் அடாப்டரில் இப்போ திறந்து பார்ப்போம் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஸோ திறந்தோன்னு ஒரு வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. வாரண்டியாக யூசர் மேனுவல் வாரண்டி தான் போட்டிருக்கு. ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, பேப்பர் ஒர்க்ஸ். உள்ளே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். அண்ட் திஸ் இஸ் த அடாப்டர். நான் கூட 4,000 ரூபா கொடுத்து வாங்கினேன், ஏதோ பெருசாக தருவாங்கன்னு பார்த்தா தம்மான்னு துண்டு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, உழுவுண்டு தான் இருக்குது. கரெக்டாக 2 இன்ச்சு தான் இருக்குது. அடுத்து 4 இன்ச்சுக்கு ஒரு வயரு, இது 1 இன்ச்சு. இதுக்கு 4,000 ருபீஸ். ஆனால் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் மைக்கு குத்துற ஒரு போர்ட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா TRRS to TRS கன்வெர்ட்டர் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. ஸோ போயா வாங்கினா அது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதிலே பார்த்தீங்கன்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து கேமராவில் ஸ்விட்ச் பண்ணிட்டு நார்மலாக கோப்ரோலேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்னா கோப்ரோ எங்கே வச்சுருந்தா தெரியல, கோப்ரோ தேடிட்டு வந்துடுறேன் சாருங்க. ஐயோ, கொஞ்சம் அழுக்காக இருக்குது கோப்ரோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ இது பார்த்தீங்கன்னா உலான்சி கேஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் இது ஈஸியாக இதுக்குள்ளே போயிடும். லெட் மீ எக்ஸ்பிளைன். சரி, இந்த கவர் இந்த யூசர் மேனுவல் இந்த கவரில் கீழே வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயா மைக் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 சம்திங் இருந்துச்சு. அதுவுமே ஒரு ஆஃபரில் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குறது ஆஃபர் ஆனதுனால. ஸோ அன்றைக்கே வந்தனால நான் பிரித்து பார்த்துட்டேன் உள்ள மைக் இருக்கா என்னன்ட்டு. அதனால் இப்போ சும்மா அன்பாக்ஸ் பண்ணுறமேன்னு பேரில் அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மைக் ஒன்று தருவோம். அண்ட் அதோட என்னது யூசர் மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க, அது எப்படி என்ன இதில் வந்து. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஆமாம், ஸோ இது இப்போ நீங்கள் DSLR கேமரா இதை வச்சுருக்கீங்கன்னா கேமராவுக்கு மாற்ற பின் ஒன்று இருக்குது, அதோட அடாப்டர். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அப்புறம் இந்த கோப்ரோவோட அடாப்ட்லேயும் கனெக்ட் பண்ணுற பின்னு. இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான பின் இது. அடுத்து ப்ராடக்ட் நேமு, ஸோ வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் இதுக்குள்ளே வரும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி ஒன்று வந்துடும். ஸோ பேட்ரி தனியாக தான் வரும். பேட்டரியும் அந்த மைக்கு கஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஞ்சும் அந்த பேட்டரியும் தனியாக வச்சு கொடுப்பாங்க. நம்ம தான் அடுத்து பேட்டரி போட்டுக்கணும். ஸோ இது பிரிச்சிங்கன்னா செம்ம லென்த்தான ஒரு வயர். எவ்வளோ வயர் பாருங்கள், கசன்னு நிறைய வயர் இருக்கும். அண்ட் இவ்வளோ வயர் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே திணிச்சு கரெக்டாக நம்ம பேசும்போது கரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கிட்ட வைக்கணும். அதை எப்படியா பிளான் பண்ணி வைக்கணும். அதை பிளான் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே,
பேட்டரியை மறந்துட்டேன், பேட்டரி எடுத்து வந்துடுறேன். ஓகே, பேட்டரி எடுத்து வந்துட்டேன். ஸோ பேட்டரி போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இது இன்சர்ட் பண்ணோம். இந்த GoPro அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதில் பெரிய ஓட்டை இருக்கும். இது வழியாக சுற்றி சுற்றி இவ்வளோ நுழைச்சா உள்ளே ஓடிடுச்சு. பரவாயில்ல, செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, பிஞ்சிருமோ? ஐயோ, பயமாக இருக்கே. ஓகே, அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, இந்த போயா மைக்கோட மைக் இது இருக்குல்ல, மைக்கு ஏதோ ஒன்று, அதை வந்து இந்த அண்ணா நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் யூஎஸ்பி கனெக்ஷன் பார்த்தா GoPro கனெக்டட்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மைக் வேலை செய்தா இல்லையான்ட்டு. சும்மா ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஓகே, கேட்கல. ஏன் கேட்கலன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் மோடில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா மோடுக்கு மாற்றுவோம். கேமரா மோடுக்கு மாற்றி இப்போ அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot தமிழ். செம்ம கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட சிம்பிள் செட்டப் முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பெரிய டாஸ்க் என்னென்னா, இந்த பேடிங் ஃபுல்லாக, அந்த ஹெல்மெட் இருக்க பேடிங் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இந்த போயா மைக்கை வந்து ஃபுல்லாக சுற்றி சுற்றி வைக்கணும். இது தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சுற்றி 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 பிரித்து இந்த மைக்கை பார்த்தா நம்ம வாய்க்கிட்ட வர மாதிரி வச்சு செட் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் பேடிங் ஃபுல்லாகவே இப்போ கட்டிடலாம். சின்ன பட்டன் மாதிரி தான் இருக்கும், பிடிச்சி எழுதிங்கன்னா வந்துடும். ஓகே, இந்த வயரெல்லாம் நான் செட்டப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கடைசியாக நான் காட்டுறேன் எங்கெங்கே சுற்றி சுற்றி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக போகும். நானே யோசிச்சு தான் இப்போ வைக்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் டேக் டைம்ஸ். நான் அது முடிச்சுட்டு வரேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மைக் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ போயா மைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தலைக்கு மேலே, ஸோ சைடில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வயர்லாம் சேர்த்து பண்டில் பண்ணி, ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ரைட் சைடில் கொஞ்சம், அதில் ஒரு கண்டென்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா. கண்டென்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெல்மெட்டில் உள்ளே வைக்கிற மாதிரி சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அது எதுக்குன்னா அந்த ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரி சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள லைட்டாக திணிச்சு வச்சுட்டு டபுள் சைட் டேப் போட்டு நான் அப்படியே ஒட்டிட்டேன். அண்ட் மைக் இருக்குது, மைக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு கரெக்டாக வாய்க்கிட்ட வர மாதிரி வச்சு அதையும் நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா எந்த வயருமே இல்லை. இது வந்து கேமரா கனெக்ட் பண்ணுற வயரு. ஸோ வேறு எந்த வயருமே இல்லை. இந்த எல்லா வயரையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே நான் பேசி காட்டுறேன். ஸோ அதோட ஆடியோவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாய்ஸ் ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தாலே தெரியும். ஐயோ தெரியலையே, அங்கே பார்த்தீங்களா. ஸோ டபுள் சைட் டைப் போட்டு நான் அப்படியே ஒட்டி வச்சிட்டேன் மைக்கை. அண்ட் உள்ளுக்குள்ளே தலைக்குள்ளே பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் வயர் நீண்டுட்டுருக்கு. அது அப்புறமேட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இங்கே பாருங்கள், கண்டென்சர் எனக்கு வைக்கிற ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே திணிச்சு வச்சுருவேன். இப்போ லைட்டாக இந்த பேடிங் பிடிச்சி அமுக்கணும்னு வெளியே வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ motovlog செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு தெரில. ஸோ சும்மா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி கேட்குதுன்ட்டு. ஓகே, ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா தான் கேட்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 30 தான் போகிறேன். ஏன்னா நார்மலாக வந்து GoPro 8ஓட மைக்கில் வந்து மைக் அடாப்டர் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் ஒரு 30-40 போனாலே நல்லா தான் கேட்கும். அதனால் இதுவே நல்லா தான் கேட்கும். ஏன்னா போயா மைக் இல்லையா, ஓரளவுக்கு நல்லா தான் கேட்கும். அண்ட் கொஞ்சம் லைட்டாக ரெவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 67-70 போயிட்டுருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். இப்போ என்னோடய வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து போய் போட்டு பார்த்தா தான் தெரியும் என்னோடய வாய்ஸ் வந்து எப்படி கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க, வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகுதா, குவாலிட்டி எதுவும் சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே நம்ம வந்து விலாகை வந்து சும்மா வேஸ்ட் பண்ண வேணாம்.
சும்மா வைகடம் பின்னாடி வரைக்கும் போயிட்டு வருவோம். வைகடம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, வைகடம் பின்பக்கம் இருக்க தண்ணி எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, அதனால் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ இங்கே செக் போஸ்ட் வரும், காணும். ஓகே, இப்போ நல்லா ஒரு லைட்டாக நல்லா ரெவ் பண்ணி பார்ப்போம். ஒரு 100 வரைக்கும், 100 வரைக்கும் ரெவ் பண்ணுவோமா? வெயிட் 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 வெயிட். ஸோ பார்த்தீங்கன்னா 90 டச் ஆயிடுச்சு. 105. ஸோ 110 கிலோமீட்டருக்கு 112 114 போகுது. இந்த ஊரில் என் ஊரில் அவ்வளோதான் போக முடியும். அதுக்கு மேலே ஆட்டோ சின்ன பிள்ளைங்கலாம் வந்துகிட்டே இருப்பாங்க, அதனால் அதுக்கு மேலே ரெவ் பண்ண முடியாது. ஆஹா, அடுத்த ஊருக்கே வந்துட்டு நான் இப்போ திருப்பி வந்து அந்த பக்கம் போகலாம். பின்னாடி வண்டி வந்து வரல. செம்மையாக இருக்குது இந்த ஹேண்டில் பார் போட்டது வேறு, திரும்ப வேறு ஈஸியாக இருக்குது இப்போ வர. ஸோ ஓகே, இப்போ ஒரு தடவை ரெவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, $40 $62 ஸோ 84 ஸோ 111. சரி, இது பார்த்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட்டு. நம்ம எங்கேயாட்டு ஊருன்னு ஓட்டினா ஊருன்னு தூக்கி உள்ள வச்சு விடுவாங்க நம்மளை, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணோம். எனக்கு வேறு ஆசையாக இருக்குது வீட்டுக்கு போயிட்டு இந்த மைக் செட்டப் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லையான்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை, நிறையா ஷார்ட்டு நிறையா பேசிகிட்டே இருப்போம், ஆனால் திடீர்னு பார்த்தா அது எதுவுமே ரெக்கார்டாக இருக்காது, வெறும் காது சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை இது பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தான் இன்னைக்கு இப்போ நேராக போயிட்டு வைகடம் போவோம். அதனால் ரெவ் பண்ணலாம் வேணாம், சும்மா நார்மலாகவே போயிட்டு வைகடம் போயிட்டு. அவசரப்பட்டு திருவிட்டேன்னு நினைக்கிறேன், பெட்ரோல் குடிச்சான்னு நினைக்கிறேன், ரிசர்வ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு, பாலம் போட்டுட்ருக்காங்க இப்போ. இது பார்த்தீங்கன்னா வைகடம் போகிற இன்னொரு வழி, ஐ மீன் ஒத்தையடி பாதம்னு சொல்லுவாங்க அதை, சாரி ஒத்த வீட்டு பாலமாக என்னமோ சொல்லுவாங்க அதை, அந்த வழியாக போகிறது. அது மாதிரி டயர் வேறு ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சா, இது வந்து அடிக்கடி வேறு வாரி விடுது, அதனால் முதல்ல டயரை மாற்றணும், அது வேறு பயமாக இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆகிடுச்சு, லைட்டாக ஊருன்னு திருவுனே ரிசர்வ் ஆகிட்டோம் ஃபுல்லாக கோவப்பட்டு. ஸோ இந்த பாதை பார்த்துட்டிங்கன்னா வைகடாமோட பின்பக்கம் போகிறது, ஐ மீன் வைகடாமோட பேக் வாட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறது. இந்த இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இடம் போயிட்டு ஜாலியாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. முன்னாடி இங்கேருந்து நான் ஒரு இடம் காட்டுறேன், அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே போவோம். ஸோ அந்தளவுக்கு தண்ணி இருக்காது, பட் ஆனால் இப்போ 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு முன்னே தண்ணி வந்துருச்சு, ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது வைகடாமில். அண்ட் 3 நாளைக்கு முன்னாடி தான் போய் பார்த்தீங்கன்னா பைக்கெலாம் போய் வைகடாமில் தான் போய் கழுவிட்டு வந்தேன். அப்பா ரொம்ப குண்டுங்குழியாக இருக்குது. இப்போ அதான் ஒரு பிகாஸ் கன்ஃபியூஷன், டயர் என்ன போடுறதுன்ட்டு. ஏன்னா டயர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்டாக்கில் வந்து 130 பார் 70 டயர் வரும். நான் என்னென்னா ரேடியல் டயர் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் நான். ஸோ ரேடியல் டயர்னால் 150 பார் 60R அந்த டயர் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வண்டியில் போட்டிருக்கேன், ஏன்னா பழைய என்ன ஒரு BS3 இருக்குது, அதில் போட்டிருக்கேன். அதில் பார்த்தா பக்காவாக இருக்கும். ஸோ அது கார்னரிங் அது ஜாலியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்து ஏன் இப்படி ஐயோ ரோடு தூக்கி போடுதா, வாய்ஸ் கடன்னு ஓடுது. ஸோ தெரியுது அவங்களுக்கு தண்ணி, வா தண்ணி மேலே வரைக்கும் வந்துருச்சு, ஏன்னா முன்னாடி உள்ள வரைக்கும் இருக்கும். இது வாபுலாகுது பின்னாடி டயரில் ஏறினா, ஐயோ சரணையில் ஏறினா பயங்கரமாக வாபுலாகுது. இப்போ சின்ன ஒரு ஆஃப் ரைடிங் மாதிரி இருக்கும், அது அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். ஓ மனமே ஒரு பட்டாம்பூச்சி, அப்பா ஆமாம் ஓகே பொறுமை கொவாலு வேகமாக விறுவிறுன்னு போயிட்டு நீ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறா. வாவ் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க, செம்ம. நான் சொன்னேன்ல எங்கே வரைக்கும் போவேன்னா எப்படி வாரி விடுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாறை தெரியுது, அங்கே ஒரு பாறை தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த பாறை வரைக்கும் போய் உட்காருவேன், அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையிலையும் போய் உட்காந்துருக்கேன். இப்போ அந்த பாறையெல்லாம் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு, அவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ ஆள் இருப்பாங்களா, ஆள் யாரும் இல்லைல்ல, ஆள் யாரும் இல்லை. இங்கே தான் வண்டியை கழுவுனேன் நான். அப்பா ஓகே, வண்டியை திருப்பி விடுவோமாண்ணா, திருப்பிட்டோம்ல, திருப்பி நிப்பாட்டு லைட்டாக வந்தது காலம் நினச்சிட்டு போயிடுவோம்.
நியூட்ரு விழுக. ஓகே, அப்பா வேறு ஹெல்மெட் மூடி வச்சது அவியுது. இதில் தான் இது வரைக்கும் அப்படியே வண்டியை உள்ளே இறக்கிட்டு அப்படியே வண்டியை ஃபுல்லாக கழுவிட்டுவோம். செம்மையாக இருக்கும். ஸோ முடிதெல்லாம் ஒரு பாதை. ஸோ அப்படியே பைக் போகும், இதெல்லாம் இருக்காது. இது இருந்தாலும் இந்த இவ்வளோ கேஃபுல்லாக இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ வளர்ந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வளர்ந்து கிடக்கு. ஏன்னா அது ஃபுல்லாக அப்படியே பைக் அங்கே வரைக்கும் போகும். நாங்கள் ஒரு பாறை காட்டினேன் இல்லை, உள்ளே இருக்க ஒரு பாறை. ஸோ அது வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட்டு அந்த வைகடாம் வரைக்கும் ஸோ அங்கே லாஸ்ட் போயிட்டீங்கன்னா வைகடாம் ஃபுல்லாகவே தெரியும். அவ்வளோ இது இருந்துச்சு. யார் அவன் சிவனும் சக்தி மாதிரி தேஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு சைடு பாய் தேஞ்சு ஒரு சைடு பாயை தேயாமல். நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே. வாழா என் வாழ்வை வாழவே